தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாச்சு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சென்ட் பண்ண ஸ்டிக்கர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர் தான். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்களே எப்படி ஒரு ஓனர் ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணுறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டைலாக் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸை கூட ஒரு ஸ்டிக்கராக மேக் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கு நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸ் இந்த ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஹேட் ஃபோட்டோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போன அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே ஹார்ட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் நெக்ஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுங்க. இதை கொடுத்த அப்புறம் உங்களுக்கு பார்டரில் என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குது. மோஸ்ட்லி எல்லாமே ஒயிட் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் வேணும்னா ஒயிட் கொடுங்க. இல்லை உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் பார்டரில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்ச அப்புறம் சேவ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுங்க. இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாச்சும் இந்த இடத்துல கீழே டெக்ஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ்லாம் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷ்லாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஹாய் அவாரி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் டன் கொடுத்தனா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகிடுச்சு. செட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேமில் வேணுமோ அந்த நேமில் போட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆட் ஆகிடும். செலக்ட் பண்ண அப்புறம் கீழே ஆட் டு வாட்ஸ்அப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடும். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.